வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் விரிவாக்க கல்வித்துறையின் பணிகள் குறித்து விளக்குகின்றார் இதன் இயக்குனர் முனைவர் KA பொன்னுசாமி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனத்தில் அடர் நடவு சாகுபடி முறைகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா காட்டுவென்ற வள்ளி பகுதி விவசாயி பலராமன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வணிக ரீதியில் ஐரை மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் V செந்தில்குமார் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கம் தோட்டக்கலைத்துறை மூலமாக விவசாயிகள் பலன் பெறும் வகையில் பல்வேறு சாகுபடி தொழில்நுட்பங்களை மானியத்துடன் வழங்கி வருகிறது. வழக்கமான சாகுபடி முறைகளை மாற்றி தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி சொட்டு நீர் பாசனத்தையும் நல்ல மகசூல் பெற அடர் நடவு முறையையும் பயன்படுத்தி வெற்றி கண்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா காட்டுவென்ற வள்ளி பகுதி விவசாயி பலராமன் அவர்கள் தன் அனுபவத்தை நம்மிடம் கூற கேட்டபோது, சிட்ரஸ் தலைவர் அவர் இந்த மாதிரி தான் தோட்டத்தெல்லாம் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பித்து பாலமோகன் சாரை கூப்பிட்டு அவன் மூலிமா எங்களுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு 5 வருஷமாக அவங்க எங்களை மகாராஷ்டிரா உடுமலைப்பேட்டை எல்லாம் கூட்டின்னு போயிட்டு ஜெயின் கம்பெனி மூலிமா அவங்க நட்ட செடி அடர் நடவை பார்த்து எங்களுக்கு நீங்கள் முன்ன 25 செடிக்கு ஒரு செடி நட்டிங்க, இப்போ 10 அடிக்கு ஒரு செடி நடுங்க, 3 அடிக்கு ஒரு செடி நடுங்கன்னு சொன்னாங்க. அதன்படி நாங்கள் தோட்டத்தை பார்த்த பின்னாடி நாங்கள் பர்கூர் NHM திட்டத்தின் கீழ் சுரேஷ் 3 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு இது கொடுத்தாரு. செடி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பூச்சி மருந்து கொடுத்தாங்க, உரம் கொடுத்தாங்க. அதன் மூலிமா நான் செடியை காப்பாற்றி வச்சுருக்கிறோங்க. இப்போதைக்கு நாங்கள் 10க்கு 10 நட்டுக்கிறேன். மாங்காய் போன வருஷமே எனக்கு ஒரு 500 கிலோ வந்துச்சு. இப்போ 350 செடி நட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஏக்கர், அதாவது ஒரு ஏக்கர்னா 80 சென்ட் தான் இருக்குது. மக்கள் சுற்றி தேங்க மரங்க. இந்த வருஷம் எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு கூட்டி பெருக்கி பார்த்தா செடிக்கு 10 கிலோன்னா கூட ஒரு 3 டன் மாங்காய் வரும். இப்போ காயை அறுத்துட்டு நான் 25 செடிக்கு ஒரு ஏக்கர் நடும்போது 75 செடி வருது. அடர் நடணும் போது 10க்கு 10 400 செடி வருது எங்கள் நிலத்துக்கு. அதனால் எங்களுக்கு இப்போ இந்த காயை அறுக்கிறதுக்கு ஈஸி, கவாத் பண்ணுறதுக்கு ஈஸி. 10 அடி கீழே செடியை கவாத் பண்ணி வச்சுக்கிறோங்க. இது எங்களுக்கு அடிப்படத்தில் காய், அதாவது நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை களைக்கொல்லி அடிச்சுக்கிறோங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை கவாத் பண்ணணும். ஆனால் 2 வருஷம் நான் கவாத் பண்ணிட்டேன். இந்த வருஷம் கவாத் பண்ணலை. மாங்காயை அறுத்துட்டு கவாத் பண்ணலான்னு இருக்கிறேன். உரம் வைக்கிறேங்க, DAP, யூரியா, பொட்டாஸ் செடிக்கு 1 கிலோ மாதிரி வச்சுருங்க.
மற்றபடி செடி கொத்தி விட்ருங்க. எங்களுக்கு வந்து கூலி கம்மியாக, டிராக்டர் செலவு கம்மி. தோட்டத்தில் போய் தண்ணி காவா மூலியமாக தண்ணி கட்டுறோங்க. இந்த அடர் நடவுன்றது தோட்டக்கலைத்துறை மூலமாக நாங்கள் செய்கிறோங்க. இது நிறைய லாபகரமாக இருக்குது. நிறைய பேர் நான் ஊக்கப்படுத்துகிறேன். நான் ஃபார்மர் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஊக்கப்படுத்துகிறேன். நான் என்கிட்ட அடுத்தவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ தோட்டக்கலைத்துறையும் நாங்களும் சேர்ந்து அடுத்தவங்க சொல்லுவோங்க. அவங்களுக்கு தேவையான பூச்சி மருந்து, உரம் எல்லாமே இலவசமாக தராங்க. செடி அவங்க கொடுத்தது தான் முன்ன முறை. செடி வச்சு 3 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ 4 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. செடி வச்சுருந்து ஊடு பயிராக காராமணி போட்டேன். காராமணி வந்து இதில் வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 கிலோ கிடச்சிச்சு. அடுத்தது தக்காளி போட்டேன். போன வருஷம் 85,000 வந்துச்சு. அடர் நடவு போடும்போது நல்ல லாபகரமாக இருக்குது. மேலும் விவரம் பெற விவசாயி ஆர் பலராமன் அவர்களை 099422510550 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். நாட்டு மீன் இனங்களில் ஒன்றான ஐரை மீன் பண்ணை குட்டைகளில் அடிமட்ட மீனாக வளரும். மீன் பண்ணைகளில் இதற்கென தனிப்பட்ட பராமரிப்பு தேவையில்லாததால் செலவும் குறைந்து சுவை மிகுந்த மீன் என்பதால் தேவையும் அதிகமாக உள்ளது. மற்ற மீன்களுடன் வழக்கமான மீன் பண்ணைகளில் ஐரை மீனையும் வளர்த்து கூடுதல் வருமானம் பெறும் வழிவகைகளை தஞ்சாவூர் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் வழங்கும் ஆலோசனைகள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய மீன் வகை நமது பழமையான மீனினம், அதாவது ஐரை மீன் சொல்லக்கூடியது. இதனுடைய சுவையை வந்து நம்ம சொல்லி யாருக்கும் வந்து தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சுவையான, நம்ம தமிழகத்திலேயே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மீனமான ஐரை மீன். இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வந்து ஒரு சாம்பல் கலந்த நிறமுள்ள உடல். அதனுடைய நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கோடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கோடுகளும் வளையங்களும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விரலளவுக்கு நீளமுடைய ஒரு மீனம். இதனுடைய வளர் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து கூழாங்கற்கள் அல்லது பாறைகள் சார்ந்த சூழ்நிலையிலையோ அல்லது நல்ல மணல் சார்ந்த சேருள்ள இடத்துலையோ வளரக்கூடிய ஒரு இயல்புள்ள மீனினம். இந்த ஐரை மீனை வந்து நம்ம இந்த மாதிரி கெண்டை மீன் வளர்ப்பு குளங்களில் அடிமட்டம் வந்து நல்ல மணல் சார்ந்த சேருள்ள குளங்களில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அந்த சேற்றில் புலர்ந்து நல்ல இனப்பெருக்கம் செஞ்சு கூடுதலாக வளர்ச்சி அடைகிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம இதற்குன்னு தனியாக பிரத்யேகமாக எந்த தீவனமும் மேலணுவாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கெண்டை மீனுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தையே உண்டு வளரக்கூடிய ஒரு இயல்புள்ளது. இதனுடைய சுவையின் காரணமாக வந்து மக்கள்கிட்ட நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி வர்றதுனால இதனுடைய விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 கிலோ ஐரை மீன் இன்றைக்கி வந்து 1000 ரூபா 1200 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால நமக்கு வந்து குறைந்தளவே உற்பத்தி ஆனாலுமே கூட கூடுதலான லாபம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு மீனினமாக இது அமைஞ்சிருக்குது. இதனுடைய சந்தை வாய்ப்புகள் மற்றும் நம்ம மண் வளத்தை பொறுத்து வளர சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் இதை இனவர்த்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை வந்து இப்போ பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூடிய விரைவில் வந்து இதனுடைய குஞ்சு உற்பத்தி தொழில்நுட்பம் வந்து நிலைநிறுத்தப்பட்டால் இதை வந்து ஒரு லாபகரமான தொழிலாக விவசாயிகள் வந்து பின்பற்றுறதுக்கு எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி மணல் சார்ந்த குளங்கள் உள்ள இடத்துல ஆறுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஐரை மீன்களை வந்து நம்ம கொஞ்சமாக குஞ்சுகளை அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன முதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம குளங்கள்லேயே வந்து ஓராண்டுக்குள்ளேயே இனவர்த்தி செய்வதை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லா மீன்களும் பிடிச்சதுக்கப்புறம் அந்த சேற்றில் வந்து இந்த ஐரை மீன்கள் புதைஞ்சிருக்கும். அதை வந்து குறைந்தளவு தண்ணீர் விட்டு ஓரளவுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி 2 குழிகள் அதன் நடுவே வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி தோண்டியை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீர் ஓடக்கூடிய 2 புறமும் வந்து இந்த ஐரை மீன்கள் வந்து சேகரமாகிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம கைகள்னால் சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் குளத்தில் வந்து இன்றைக்கி விவசாயிகள் 20 கிலோ 25 கிலோ வரைக்கும் வந்து இந்த ஐரை மீன்களை வந்து ஒரு ஆண்டிற்குள்ளே உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ இது வந்து நமக்கு ஒரு உபரி வருமானமாக கெண்டை மீன் வளர்ப்பு குளங்களில் அந்த கெண்டை மீன் வளர்த்து கிடைக்கக்கூடிய லாபம் மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ வந்து நமக்கு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு விற்க முடியுது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் நம்ம கெண்டை மீன் பராமரிப்பும் இல்லாமல் கெண்டை மீன் வளர்ப்பதோடு இது வந்து கூடுதலாக ஒரு 25,000 30,000 நமக்கு வந்து வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மீனமாக இந்த ஐரை மீன் அமைஞ்சிருக்குது. இதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம யாரையும் வந்து தேடி அலையணும் இல்லை, இதனுடைய ருசியை வந்து நம்ம மற்றவங்களுக்கு
சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லா மக்களாடையும் இன்றைக்கி வந்து நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பேர் பெற்ற உணவு விடுதல் எங்கே போனாலும் வந்து இந்த ஐர மீன் குழம்பு இல்லை அப்படின்னா அங்கே வந்து யாரும் ஒரு மீன் கிடைக்கிது அப்படின்னாலே ஐர மீன் குழம்பை வந்து விரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை நிறைவு வரதுனால இது வந்து ஒரு லாபமான தொழில் அப்படின்னு நம்ம சொல்லி மற்றவங்களுக்கு விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு இது கூடுதல் லாபம் தந்துட்டு நம்ம பகுதியிலே வந்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைவேறதுனால விவசாயிகள் வந்து இந்த ஐர மீனை தங்களுடைய கெண்டை மீன் வளர்ப்பு குளங்களில் மணல் சார்ந்த சேர்ப்பாங்கான குளங்களில் வந்து கண்டிப்பாக வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழிலாக அமையும் என்பது திண்ணம். மேலும் விவரம் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். புதுக்கொடை அம்மா இங்க பாரு பாரு, அப்பா புதுக்கொடை வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. இந்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட தானிய வகைகளான நெல், கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், ஆண்டு பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, தென்னை ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யப்படுகிறது. காப்பீடு கட்டணத்தில் மத்திய மாநில அரசுகளால் மானிய உதவியும் தரப்படுகிறது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றியமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. குருவி நெல் பயிருக்கு ஜூலை 31ஆம் தேதி பதிவு செய்ய கடைசி நாளாகும். மற்ற பயிர்களுக்கு மாநில அரசு மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 30/9/2015 கடைசி நாளாகும். பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றிற்கு 35 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றிற்கு 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 37.7% காற்றின் வேகம் மணிக்கு 6.4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 1.1 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 616.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 974 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.1 ஆகவும் இருந்தது.
வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண்மையில் விவசாயிகள் வெற்றி பெற வழிகாட்டும் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களையும் ஆலோசனைகளையும் அவர்களிடம் கொண்டு செல்லும் அரிய பணியில் ஈடுபட்டுள்ள கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் விரிவாக்க கல்வித்துறையின் பணிகள் குறித்து விளக்குகின்றார் இதன் இயக்குனர் முனைவர் KA பொன்னுசாமி அவர்கள். வணக்கம் வேளாண் பெருமக்களே. நேற்று கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி பிரிவு மற்றும் சந்தை விரிவாக்கத்துறை போன்ற துறைகளின் பணிகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும், தமிழகம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்கள் அவற்றின் பணி என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண் அறிவியல் நிலையம் என்று ஒன்று இயங்கி வருகின்றது. இது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் உதவியோடு நடைபெற்று வருகின்றது. இது பொதுவாக அதாவது நம்ம லேப் டு லேண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆய்வகத்திலிருந்து பண்ணைக்கு இந்த தொழில்நுட்பங்கள், ஆய்வகத்தில் கண்டறியக்கூடிய தொழில்நுட்பங்கள் பண்ணைக்கு எப்படி கொண்டு செல்லுவது என்பதுதான் இதன் பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. இதில் ஒவ்வொரு வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள் 6-7 பேர் பணிபுரிந்து வருகின்றார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு முன்னிலை விரிவாக்கம், அதாவது ஃப்ரண்ட்லைன் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லுவார்கள், அதை செய்து வருகின்றார்கள். இந்த தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் புதுச்சேரியிலும் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையங்களுக்கும் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்ககம் அது தொழில்நுட்ப உதவிகள் செய்து வருகின்றன. அவர்கள் எந்தெந்த விஷயங்களை அவங்க உழவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், எப்படியெல்லாம் பயிற்சி நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் செயல் விளக்கங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு உறுதுணையாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். இதில் குறிப்பாக பார்த்தீர்கள் அவர்கள் பணியில் பார்க்கும் பொழுது முதலாவதாக அவங்க ஃபார்ம் அட்வைசரி சர்வீசஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது பண்ணை ஆலோசனை பணி. அவங்க ஒவ்வொரு பண்ணைக்கு போய் ஒவ்வொரு ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதில் குழுவாக அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்களும் சேர்ந்து அந்த பண்ணைகளுக்கு சென்று அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கிறது என்பதை பார்த்து அதற்குண்டான தீர்வை உடனடியாக கொடுப்பார்கள். இன்னொரு பணி என்னவென்றால் அந்தந்த மாவட்டத்திலே எந்தெந்த தொழில்நுட்பங்கள் அதை நாம் நேர்த்தி செய்ய வேண்டும் என்று வயல்வெளியிலேயே ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள். அதாவது உழவர்களின் வயல்நிலையை எங்களது அறிஞர்கள் சென்று, எங்களது விஞ்ஞானிகள் சென்று ஒரு தொழில்நுட்பம் நாங்கள் விவசாய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கண்டுபிடித்தோம் என்றால் அதை அந்த மாவட்டத்திற்கு ஏற்றவாற்று திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு பணியை நாங்கள் செய்து வருகின்றோம். அதுபோக ஏராளமான கண்காட்சிகள் நடத்தி வருகின்றோம், உழவர் விழாக்கள் நடத்தி வருகின்றோம். அதுபோக முதல்நிலை செயல் விளக்கங்கள், அதாவது ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பங்களை மற்ற இதர விவசாயிகளும் புரிந்து கொள்ளும் வகையிலே நாங்கள் அந்த பணியை நாங்கள் செய்து வருகின்றோம். அதுபோக
தொழில் முனைவோருக்கான பயிற்சிகளும் ஒவ்வொரு வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும் நடைபெறுகின்றன. இப்பொழுது உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் சிறுதானியங்களிலே எப்படி அவர்கள் சிறுதானியங்களை மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம் என்பதற்குண்டான தொழில்நுட்ப பயிற்சிகளை உத்திகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். அதுபோக அப்படி பயிற்சி எடுத்த பிறகு உழவர் பெருமக்கள் தாங்கள் குழுவாக சேர்ந்து அந்த மாதிரி ஒரு மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை எப்படி செய்து எப்படி பேக்கேஜ் பண்ணி அதை எப்படி எல்லா மக்களுக்கும் நல்ல விதமாக விற்பனை செய்து ஒரு நல்ல வருவாயை பெற முடியும் என்ற வகையிலே அந்த வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையங்களின் ஒரு பணியானது இப்பொழுது மிகவும் சிறந்த முறையிலே இப்போ காலத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறோம். உதாரணமாக இதுவரையிலே நாங்கள் விரிவாக்கம் என்பது உற்பத்தி சார்ந்த விரிவாக்கமாக இருந்தது. இப்பொழுது எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் சந்தை சார்ந்த விரிவாக்கம். எங்களது பல்கலைக்கழகத்திலே பணிபுரியக்கூடிய சமூகவியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் ஒருங்கிணைந்து ஒரு சொசைட்டி அல்லது ஒரு நிறுவனங்களாக பணிபுரிந்து எப்படி அவர்கள் தங்களுடைய உற்பத்தியை பெருக்குவதோடு தரமான விளைபொருட்களை உற்பத்தி செய்வதோடு அதை குழுவாக சேர்ந்து எப்படி சந்தைப்படுத்தி நல்ல வருமானத்தை பெற முடியும் என்பதற்கான பலவிதமான ஒரு வெற்றி கதைகள் இருக்கின்றன. அவரெல்லாம் நாங்கள் போய் ஆராய்ந்து மற்ற இடங்களில் விவசாயிகள் இதே மாதிரி சேர்ந்து எப்படி நீங்கள் குழுவாக சேர்ந்து குழுவாக நீங்கள் உற்பத்தி செய்து குழுவாக நீங்கள் சந்தைப்படுத்தலாம் என்ற உத்திகளையும் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பிரிவை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். இதற்கு பெயர் எக்ஸ்டென்ஷன் சென்டர், அதாவது விரிவாக்க மையம், கணனி விரிவாக்க மையம். இது இந்தியாவிலேயே எந்த பல்கலைக்கழகமும் செய்யாத ஒரு முயற்சி. இதன் மூலம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் TNAU போர்ட்டல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த TNAU போர்ட்டல் என்பதிலே நாங்கள் வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடைத்துறை, சான்றளிப்புத்துறை, பொறியியல் துறை போன்ற பல்வேறு துறைகளிலே இருக்கக்கூடிய அரசு திட்டங்கள் என்னென்னலாம் திட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றன, தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கின்றன. இப்போ வேளாண்மை துறை என்று போனால் நீங்கள் அதில் உங்களுக்கு பயிர் வகைகள் என்பதை நீங்கள் கிளிக் செய்தால் அதில் எல்லா பயிர் வகையிலும் உள்ள தொழில்நுட்பங்கள் அவற்றில் இருக்கின்றன. சுமார் 7 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஒரு செய்திகள் அதில் நாங்கள் அந்த போர்ட்டலில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு தினமும் பார்த்தால் ஒரு 6000 பேர் அந்த தொழில்நுட்ப இணையதளத்தை அவர்கள் பார்த்து அதில் உள்ள செய்திகளை சேகரித்து பயன்பெற்று வருகிறார்கள். இந்த ஆண்டு முதல் நாங்கள் சில புதிய அணுகுமுறைகளை நாங்கள் எடுத்து கையாண்டு வரலாம் என்று நினைக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே உழவர் பாராளுமன்றம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் என்ன செய்தோம் என்றால் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல சிறந்த விவசாயிகள் எல்லோரையும் வரவழைத்து உங்களுக்கு என்ன வேண்டும், எந்த விதமான தொழில்நுட்பங்கள் வேண்டும், எந்த விதமாக அரசின் உதவி வேண்டும் என்று ஒரு 3 நாட்கள் நாங்கள் கலந்துரையாடி அவர்கள் சொல்ல கருத்துக்களை எல்லாம் வகைப்படுத்தி நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அனுப்பி அது வேளாண் துறையை சார்ந்த சில திட்டங்களை தீட்டுவதற்கு அது ஒரு பாலமாக அடிப்படையாக வருகின்றது. இந்த உழவர் பாராளுமன்றம் என்ற நிகழ்ச்சியை இப்பொழுது எல்லா மாவட்ட அளவிலும் எல்லா அறிவியல் நிலையங்கள் மூலமாகவும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தலாம் என்று ஒரு நிர்ணயித்திருக்கிறோம். அதற்குண்டான கோட்பாடுகளை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அடுத்தபடியாக இப்பொழுது நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் விரிவாக்க அதிகாரிகள் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா உழவர்களுக்கும் எல்லா செய்திகளையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இல்லை. எல்லோரையும் உழவர் ஆசிரியர்கள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிகச்சிறந்த சாதனை விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாங்கள் கண்டறிந்து அவர்கள் மற்ற உழவர்களுக்கு யாரெல்லாம் நல்ல தொழில்நுட்பங்களை பயிற்சி கொடுக்க முடியும், செயல் விளக்கம் செய்து சொல்ல முடியும், அந்த வல்லமை பொருந்திய விவசாயிகளை உழவர் ஆசிரியர்கள், அதாவது ஃபார்மர் டீச்சர்ஸ் என்று கண்டறிந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் அவர்களுக்கு உண்டான அந்த பட்டியலை தயாரித்திருக்கின்றோம். இந்த பட்டியலில் உள்ள அந்த விவசாயிகள், அந்த உழவர் ஆசிரியர்களை நாங்கள் வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலமாகவும் வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை போன்ற துறைகள் மூலமாகவும் அவர்களை மற்ற உழவர்களுக்கு பயிற்சி கொடுவதற்கு நாங்கள் ஈடுபடுத்த போகின்றோம். இது நமக்கு இந்த ஆள் பற்றாக்குறை நமக்கு மிகவும் கணிசமாக அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு அம்சம். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது மிக முக்கியமான ஒரு பிரிவு என்னவென்றால் அடிக்கடி மாதந்தோறும்
விஞ்ஞானிகள், விவசாயிகள், விரிவாக்க அதிகாரிகள் இவர்களுடைய கூட்டாக சேர்ந்து கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி அங்கே நாங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றன, அடுத்த மாதம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்வை எடுத்து ஒரு முடிவை எடுத்து நாங்கள் மிகவும் நல்ல முறையில் பணி செய்ய நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம். இப்படியாக நமது வேளாண்மை பல்கலைக்கழகம் 1971ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விரிவாக்க கல்வி இயக்கமானது 1972ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 43 வருடங்களாக உழவர்களின் நன்மைக்காகவும் விரிவாக்க பணியாளர்களுக்காகவும் நாங்கள் செய்து வரக்கூடிய பணிகளை அவ்வப்பொழுது எங்கள் பணிகளையும் காலத்திற்கேற்றவாறு மாற்றங்கள் செய்து நல்ல முறையிலே பணி செய்து வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வகையிலே எங்களது விரிவாக்க பல்கலைக்கழகத்தின் பணிகள் மூலமாக அனைத்து உழவர்களும் மிக நல்ல முறையிலே பயன்பெற்று புதிய புதிய உத்திகளை கடைப்பிடித்து தங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தவும் உற்பத்தியை பெருக்கி வருமானத்தை அதிகப்படுத்தவும் நாங்கள் மிகவும் விரும்புகிறோம் என்பதை சொல்லி எல்லா பணிகளையும் நாங்கள் உங்களுக்கு செய்வதற்காக நாங்கள் இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகம் வீரியமாக நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் KA பொன்னுசாமி அவர்களை 094-8905-6701 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. 30/7/2015 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் மா அடர் நடவு சாகுபடி முறைகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா அரசம்பட்டி பகுதி விவசாயி P. அர்ஜுனன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை பட்டப்படிப்பு குறித்து இதன் முதல்வர் முனைவர் S. மோகன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் ddpodigai.gov.in என்ற இணையதளத்திலும் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-1801-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.